ஓகே, வணக்கம் எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சிஎம்எஸ் பாஸ். இந்த சிஎம்எஸ் பாஸ் அப்படின்றது எதுக்கு இந்த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தான் டேக்ஸ் கோர் சப்ஜெக்ட் இல்லைனாலும் நம்ம சிஎம்எஸ் பாஸில் டேக்ஸ் தான் நம்மளுக்கு கோர் சப்ஜெக்ட். ஸோ சிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியுது, கொஞ்சம் தான் டஃப். அதனால தான் நம்ம இந்த டஃப்பையும் எவ்வளோ ஈஸியாக ஆக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்த உடனே நம்ம டேரெக்டாக கோதாவுக்கு வச்சுருவோம் டைரக்ட் டேக்ஸ். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷனை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னப்பா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்ஃபேர், நாட்டுக்கான ஒரு வெல்ஃபேரை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாங்க இருந்தாங்க. ஸோ அந்த ராஜாங்க கிட்ட இருந்து அந்த ராஜா என்ன பண்ணுவாங்க, இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு காசை கலெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா இந்த நாட்டை நாங்கள் ஆள்றோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து இவங்க பண்ணுற விவசாயம், அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற வணிகம், இதுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸை கலெக்ட் பண்ணாங்க. இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி எந்த இடத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜானா. ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கஜானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் சேம் லைக் தட் இந்த இடத்துலையும் நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் வைக்குது. ஸோ இந்த இடத்துல ராஜா யாருன்னா நம்மளோட கவர்மெண்ட். ஸோ அந்த கவர்மெண்ட் வைக்கிற அந்த இடம், அந்த பணத்தை வைக்குது இல்லையா, அந்த கஜானா. ஸோ அதை எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க? அதே சேம் தான். அந்த ராஜா எதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுவார்? எங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பஞ்சாயத்து நடக்குது, இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த காசை கொண்டு போய் அங்கே போயிட்டு அதை வச்சு அங்கே என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் தீர்க்க முடியுமோ அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஆஸ் சேம் லைக் தட் இந்த இடத்துல இருந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கவர்மெண்ட் வாங்கி அதை ஒரு கஜானால சேவ் பண்ணி அங்கிருந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ், ரயில்வே, வேறு என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர், அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி எக்ஸட்ரா விஷயங்கள்லாம் பண்ணுது இல்லையா. ஸோ இதோட இன்வால்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் தென் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆயிருக்கு நம்மளுக்கு. அப்போது இப்போத்துலேருந்து மட்டுமே டேக்ஸ் இல்லை அப்படின்றது உங்களுக்கு இதுலேருந்து புரிஞ்சிருக்கும். நம்ம அந்த காலத்திலேருந்து ஃபாலோ பண்ண ஒரு ஆக்டிவிட்டியை இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். டைரக்ட் டேக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ தான். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா, வெல்ஃபேர் ஆஃப் த நேஷனோட வெல்ஃபேருக்காக மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மறுபடியும் மக்களுக்கே செலவு பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இப்போ டேக்ஸ் அப்படின்றது என்னன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் தென் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா, ஒரு இன்கம், அதாவது ஆஸ் எ பர்சன் அவரோட இன்கம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டேக்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆக்சுவலாக அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர். டைரக்ட் டேக்ஸ் இஸ் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர். ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர்னா ஹையர் இன்கம் இருந்துச்சுன்னா டேக்ஸும் ஹையராக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு என்னெல்லாம் இதில் இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லா பர்சனுக்குமே பார்த்தீங்கன்னா இது விழுகாது. சில எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய நம்ம செஷன்ஸில் நம்ம அதை பார்ப்போம். ஸோ அந்த ப்ரிஸ்கிரைப் லிமிட்டை யார் தாண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் லெவி ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ். என்னடா டைரக்ட் டேக்ஸ் முடிஞ்சு, இன்டைரக்ட் டேக்ஸ் எதுக்குடா இதில் கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேக்ஸ்ன்றது ஜென்ரலாக ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அதுக்கான ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் மட்டும்தான். ஸோ அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பர்சனுமே யாரெல்லாம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பர்சனே நேரடியாக போய் பே பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா மறைமுகமாக போகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ இந்த இடத்துல இன்வால்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் டேக்ஸில் ஒரு பர்சனோட இன்வால்மெண்ட் இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸில் ரெண்டு பர்சனோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதை டெரைவ் பண்ணிடலாம். ஸோ வேறு என்ன இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் அவர்கிட்ட இருந்து ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்து ஒரு ரீட்டைலர் கிட்ட இருந்து கன்சியூமர், ஸோ அதான் கஸ்டமர். ஸோ இப்போ இங்கே யார் தான் ஃபைனல் கன்சியூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் ஃபைனல் கன்சியூமர் இல்லையா. ஸோ இப்போ யார்கிட்ட தான் நியாயப்படி டேக்ஸ் வாங்கணும்? ஸோ ஃபைனல் கஸ்டமர், ஹூ இஸ் த அல்டிமேட் யூசர். அப்போ அல்டிமேட் யூசர் இங்கே யார்? கன்சியூமர். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், டேக்ஸ் நியாயப்படி வாங்கணும். ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரர் விற்கிறாரு இல்லையா ஹோல்சேலருக்கு, இவர் விற்கும் போது இங்கே ஒரு டேக்ஸ் வாங்கிப்பார். ஸோ ஹோல்சேலர் ஒரு டேக்ஸ் பே பண்ணிட்டாரு. அண்ட் தென் இந்த ஹோல்சேலர் ரீட்டைலருக்கு விற்கிறாரு இல்லையா. ஸோ ரீட்டைலருக்கு விற்கும் போது என்ன பண்ணுவார், இந்த ஹோல்சேலர் இங்கிருந்து ஒரு டேக்ஸை ஹோல்சேலர் வாங்கிப்பார். ஸோ ரீட்டைலர் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் கஸ்டமருக்கு விற்கும் போது கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு டேக்ஸை வாங்கிப்பார்.
ஸோ அல்டிமேட்டாக இங்கே என்ன நடக்குது, எத்தனை டேக்ஸ் கலெக்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு இங்கே ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறாரு, ஒரு பொருளுக்கே இங்கே ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு, ரெண்டாவது இன்னொருத்தர் ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு, மூணாவது கடைசியாக கஸ்டமர் கிட்ட வரும்போது இவருமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல 4 டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணோம், இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் ஜிஎஸ்டி அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்சேலர் அவருக்கு பே பண்ணார்லே ஒரு டேக்ஸ். இப்போ இந்த ஹோல்சேலர் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி அவருக்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் ஐடிசி கிரெடிட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாருன்னா ஐடிசி இவருக்கு அவைலபிள். சேம் லைக் ரீட்டைலரும் ரீட்டைலரும் என்ன பண்ணுவார்னா, நான் வந்து ஹோல்சேலருக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டேன், அதனால் நானும் ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவரும் ஐடிசி கிளைம் பண்ணிப்பார். ஸோ ஃபைனலாக யார் அந்த யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டேருந்து ஓவராலாக ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டேக்ஸ் நேரடியாக கவர்மெண்ட் கிட்ட போய் சேர்ந்துடும். இந்த ஃபைனல் கன்சியூமர் வந்து ஐடிசி எதுவுமே கிளைம் பண்ண முடியாது, பிகாஸ் இஸ் அ கஸ்டமர். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்மளோட ஜிஎஸ்டி எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள். ஸோ இது ஜிஎஸ்டி. அண்ட் தென் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேலரி பர்சன், அண்ட் தென் வேறு எதனா கேபிட்டல் கெயினாக இருக்கட்டும், இல்லை சம்திங் பிஸ்னஸ், இல்லை ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்ட் டேக்ஸில் வரும். ஸோ இங்கே இடத்துல இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மறைமுகமாக எத்தனை பேர் வந்தாங்கிறத பார்த்தோம். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னும் போது there is a one person, அந்த பர்சன் கால்ட் அஸ் அசசி. ஸோ நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும், நம்ம டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசசி அப்படின்னு சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டேக்ஸ் லா. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டேக்ஸ் லா அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த 2 டேக்ஸையும் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ், சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ இந்த இடத்துல டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ, மக்கள்கிட்டேருந்து வாங்குற இந்த ரெவென்யூவை என்ன பண்ணலாம், அது எவ்வளோ வந்திருக்கு, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது இவங்க 2 பேர் தான். ஸோ அடுத்து இப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லா இன் இந்தியா. என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஸோ நம்ம டேக்ஸ் ஆக்ட் 1961 இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். சரி, ஓகே விடுங்க, இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுனால இது அப்படியே ஓடிடுச்சு. ஸோ 1961 அப்படின்னும் போது இது எப்போ எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு அமெண்ட்மெண்ட் வருது அப்படின்னா அது முந்தின வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ டேக்ஸ் ஆக்ட் 1961னா எப்போத்துலேருந்து அப்ளிகபிள் ஆயிருக்கும்? 1/4/1962. இப்போ இந்த வருஷத்துல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து, ஸோ இதில் என்னப்பா இந்த டேக்ஸ் ஆக்டில் என்னப்பா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன், நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சன், சேலரி பர்சனாக இருக்கலாம், இல்லை அவர் எதனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தா அவருக்கு எதனா ஒரு இன்கம் வந்திருக்கலாம், இல்லை அவர் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், சிஎம்ஏ சிஏ அந்த மாதிரி எதனா ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். அது போக அவருக்கு எதனா கேபிட்டல் கெயின் வரலாம். கேபிட்டல் கெயின்னா நிலம் விற்கிறது, பில்டிங் விற்கிறது, இந்த மாதிரி விற்று எதனா காசு வந்திருக்கலாம், அது ஒரு இன்கமாக இருந்திருக்கலாம். இல்லை வேறு எதனா பண்ணியிருக்கலாம், டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கலாம், என்னென்ன வகையில் இன்கம் இருக்கும் அவருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஜய் டிவிலாம் நம்ம பார்ப்போம் ஜென்ரலாக. ஸோ அந்த விஜய் டிவி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய அந்த டிவி ஷோஸ்க்கு எவ்வளோ கிஃப்ட்டு, எவ்வளோ ஆஃபர்ஸ், எவ்வளோ தரானுங்க. ஸோ அது எல்லாமே அந்த ஒரு பர்சனுக்கு இன்கம் தானே. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த ஒரு பர்சன் எங்கே வந்து இன்கம் ரிசீவ் பண்ணுறாரோ அந்த இன்கமுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு டிட்டர்மின் பண்ணுவோம். ஸோ இன்கம் டிட்டர்மின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி. டேக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத டிட்டர்மினேஷன் பண்ணுவோம். ஸோ வேறு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதில் எதனா தப்பு நடந்திருக்கா, இல்லை நம்ம எங்கன்னா அப்பீல் பண்ணணுமா, இல்லை எங்கன்னா கோர்ட்டில் போகணுமா, இல்லை எங்கன்னா கேஸ் போடணுமா, இல்லை எதனா ரீஃபண்ட் இருக்கா, எக்ஸெட்ரா 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 ஆக்டிவிட்டீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஆனுவல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த பில் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிறது நிர்மலா சீதாராமன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் வருதா, அதாவது ஆனுவல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வர போகிறோம், புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இந்த ஆக்டில் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து அவங்க பில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து 2 ஹவுஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும். அந்த 2 ஹவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் தென் ராஜ்யசபா. ஸோ இந்த 2 ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசன் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி சிக்னேச்சர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, அப்ரூவ் பண்ண அடுத்த வருஷத்தில். நான் சொன்ன மாதிரி ஆக்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சக்சீடிங் இயர் என்ன ஃபஸ்ட்டு சக்சீடிங் இயரோ அந்த இயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
அந்த அப்ளிகபிள் ஆகும் இந்த ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அண்ட் தென் அது கொண்டு போய் லோக்சபா அண்ட் ராஜ்சபா கிட்ட கொடுக்குறோம். அது ரெண்டும் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போகுது. பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் எந்த டேட்டில் சைன் பண்ணுறாரோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அந்த அடுத்த வருஷம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1. ஆனால் நம்மளோட சிஏ சிஎம்ஏ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நியூ இயர். அப்போ ஏப்ரல் 1 நியூ இயர் தொடங்குது அப்படின்னா அப்போ அதோட முடிவு என்னவா இருக்கும்? மார்ச் 31. ஸோ ஏப்ரல் 1 டு மார்ச் 31 இஸ் அ ஃபினான்ஷியல் இயர். ஸோ நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நியூ இயர் அப்படின்னாங்கன்னா எங்களுக்குலாம் ஏப்ரல் 1 தான் நியூ இயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளோட நியூ இயர் எப்போ, ஃபினான்ஷியல் இயர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 to 31 மார்ச். ஸோ இது ஃபினான்ஷியல் இயர். அண்ட் தென் இது எதுக்கு சொல்ல வந்த இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்ரூவ் பண்ணது போன வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வருஷம் 1/4 என்னவோ, அதாவது ஃபஸ்ட்டு ஏப்ரல் என்னவோ அந்த ஏப்ரல்லேருந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து சர்க்குலர் அண்ட் கிளாரிஃபிகேஷன் பை சிபிடிடி அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்குலர் அண்ட் கிளாரிஃபிகேஷன் பை சிபிடிடி அப்படின்னு என்னென்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் வந்து சில சர்க்குலர் வந்து விடுவான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் சுச்சுவேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் சுச்சுவேஷன் இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷன் அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சர்க்குலர் விட்டாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ வந்து டிடிஎஸ் பிடிக்கிறீங்களா, அதாவது டாக்ஸ் டிடக்ட் சோர்ஸ் பண்ணுறீங்களா, ஒரு 10% பிடிக்கிறீங்களா, இந்த டைமில் வந்து 7.5 பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடும் கொடுத்துட்டு அதை வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சடனாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு லா இருக்குது, அது வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த லாவில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்குது இந்த குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க, எதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்குலர், அது ஒரு சர்க்குலரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இவ்வளோ டிடிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்கணும் அப்படின்ற இந்த சர்க்குலரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் அண்ட் கிளாரிஃபிகேஷன் பை சிபிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட் அப் டு டேட்டில் இருக்கும். ஸோ என்னென்ன அப் டு டேட்லனா புதுசாக கொண்டு வர அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அஃபிஷியல் கெசட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வருவாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லா இன் இந்தியா. வேறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா லாவில் சேஞ்சஸ் நடக்கும், எப்படி வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதனா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதனா ஒரு லாவை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது சில இடத்துல சில பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கும், நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு தீர்க்க முடியாத ஒரு கேஸ் இருக்கும். சில டைமில் லா வந்து எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு பார்த்தாலுமே ஒரு சில இடத்துல ஒரு லாக்கு இன்னொரு லா இருக்கும். பிகாஸ் இந்தியா ஹேஸ் மோர் கான்ஸ்டியூஷன்ஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட லா இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு லாவில் சரியாக இருக்கிறது இன்னொரு லாவில் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த இடத்துல யார் டெசிஷன் மேக் பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு போகும் அந்த கேஸு. கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன டெசிஷன் மேக் பண்ணுறாங்களோ அது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் எதனா டிசைட் பண்ணி ஓகே இந்த டேக்ஸில் வந்து நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கரெக்ட் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எதனா வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது அப்படின்னா அந்த டைம்லையுமே லாவில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் டெசிஷன் அப்படின்னு உங்கள் புக்கில் கொடுத்துருப்போம். அண்ட் தென் இப்போ பேசிக் பிரின்சிபல் ஃபார் சார்ஜிங் இன்கம் டேக்ஸ். என்னடா பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து வாங்குறேன், அதாவது 2022 to 23 இட்ஸ் மை ஃபினான்ஷியல் இயர். அப்போ 22னா 1st April 22 to March 31st March 2023. ஸோ 22 to 23 இது இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்கம் பை த வே ஆஃப் சேலரி ஏதோ ஒரு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் இயர் 22 to 23 இட்ஸ் மை ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த இயரில் நான் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு நான் எப்படா டேக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 to 24 இட்ஸ் மை அசஸ்மெண்ட் இயர். ஸோ நான் எந்த இயரில் டேக்ஸ் பே பண்ணுறேனோ அது எனக்கு அசஸ்மெண்ட் இயர். எந்த இயரில் நான் இன்கம் ஏர்ன் பண்ணனோ அது எனக்கு ப்ரீவியஸ் இயர். ஸோ நான் ப்ரீவியஸ் இயரில் வாங்கின இன்கமுக்கு அசஸ்மெண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுவேன். திஸ் இஸ் அ பேசிக் பிரின்சிபல் ஆஃப் சார்ஜிங் இன்கம் டேக்ஸ். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸை சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயரில் வாங்கின இன்கமுக்கு நான் அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் வந்து கட்டுறேன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் பிரின்சிபல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வருஷம் நான் இன்கம் வாங்குறேன், இந்த வருஷம் நான் டேக்ஸு பே பண்ணுறேன். போன வருஷம் வாங்கின இன்கமுக்கு இந்த வருஷம் டேக்ஸ் பே பண்ணுறேன். அப்போ இந்த வருஷம் வாங்கின இன்கமுக்கு அடுத்த வருஷம் டேக்ஸ் பே பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஓகேங்களா? அண்ட் தென்
வேறு என்ன அதை தான் உங்கள் புக்கில் வந்து ரொம்ப விளக்கமாக கொடுத்துருப்பான். ப்ரீவியஸ் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, அண்ட் தென் ஃபினான்ஷியல் இயர்னா என்ன அப்படின்றதையும் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன் இருக்குது. என்னென்ன எக்ஸம்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நான் ரெசிடென்ட் இருக்கார். ஸோ இந்த ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நான் ரெசிடென்ட் இருக்கார், அவர் ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் வாங்கினதுக்கு இந்த வருஷம் டேக்ஸ் பே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவர் பண்ணுறது ஷிப்பிங் பிஸ்னஸ். அண்ட் தென் அவர் நான் ரெசிடென்ட்னா இந்தியாவில் கீழே இருக்காரு, இல்லைனா போன வருஷத்தில் எப்பவுமே இந்தியாவில் இல்லை, இந்த வருஷம் மட்டும் வந்திருக்காரு, நாள் கீழே இருக்காரு. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு நான் ரெசிடென்ட். ஸோ அவரோட பிஸ்னஸ் வந்து ஷிப்பிங் பிஸ்னஸாக இருக்குது. சட்டன் இந்த இந்தியாவில் வந்து சில பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு 60 நாளுக்கு என்னமோ ஒரு 50 நாளுக்கு என்னமோ பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யாருப்பா வந்து டேக்ஸ் பே பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நான் இல்லைப்பா நீங்கள் தானே சொன்னீங்க ப்ரீவியஸ் இயரில் சம்பாதிக்கிறது அசஸ்மெண்ட் இயரில் கட்டணும், அடுத்த வருஷம் நீ வருவியோ வர மாட்டியோ யாருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ப்ரீவியஸ் இயரில் வாங்கின இன்கமுக்கு ப்ரீவியஸ் இயர்லேயே, அதாவது இந்த வருஷம் வாங்கின இன்கமுக்கு இந்த வருஷமே டேக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவன் எஸ்கேப் ஆகிடக்கூடாது இல்லையா. நம்ம சைடு நம்ம கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பெனிஃபிட் மட்டும்தான் பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட பெனிஃபிட் என்னவோ. நீங்கள் ஒரு சிஎம்ஏவாக இருக்கீங்க அப்படின்னா மேஜராக நம்ம எதுக்கு பார்க்கணும்னா, கவர்மெண்ட்டோட பெனிஃபிட் எங்கெல்லாம் இருக்கோ, கவர்மெண்ட்டுக்கு எப்படிலாம் பெனிஃபிட் கிடைக்குமோ அது சம்மந்தப்பட்ட மாதிரியே நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே டேக்ஸ் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் தென் வேறு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பாடிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும். இந்த வேலை முடிகிற வரைக்கும் தான் நாங்கள் வந்து ஒன்றா இருப்போம், இந்த வேலை முடிஞ்சோடனே நாங்கள் வந்து கலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடிஸ், அதாவது பிஓஐ, ஏஓபி எதுவாக வேணா இருக்கலாம். அவங்க யாருன்னா வந்து சின்ன சின்ன கான்ஸ்டியூஷன் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்தில் வந்து டிஸ்சொல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வாங்கினதுக்கு ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷனாக வந்து உங்கள் புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் தென் அசசி, ஹூ இஸ் அசசி? அசசி அப்படின்றது யார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி எவன் டேக்ஸ் பே பண்ணுறானோ, யார் டேக்ஸ் பே பண்ணுறானோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் அசசி அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறவர் மட்டும் தான் அசசியா? ஹூஸ் பேயிங் த டேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் அசசி. டேக்ஸ் பே பண்ணுறவர் மட்டும்தான் அசசி கிடையாது. ஹூஸ் பேயிங் பெனால்ட்டி, ஹூஸ் பேயிங் ஃபீஸ் எக்ஸெட்ரா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் வாங்குறவர், அந்த ரீஃபண்ட் அந்த வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவர், பெனால்ட்டி கட்டுறவர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசசி அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போது ஆல் த பர்சன் ஆர் அசசியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா பர்சனுமே அசசியா அப்படின்னு கேட்டால் நோ. ஆல் த பர்சன்ஸ் இஸ் நாட் ஏ அசசி, பட் ஆல் த அசசி இஸ் ஏ பர்சன். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புக்கில் வந்து பர்சன்ஸுக்கே ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் பர்சன் அவங்களுக்கான ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அசசி அப்படின்னா அவர் வந்து பர்சனாக கேட்டால், அதாவது வந்து ஆல் த அசசி இஸ் அ பர்சன். ஆனால் ஆல் த பர்சன் ஆர் அசசியான்னு கேட்டால் கிடையாது. எல்லா பர்சனுமே அசசியான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா சில எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டை யாரெல்லாம் தாண்டுறாங்களோ அவங்க தான் டேக்ஸ்க்குள்ளே வருவாங்க. ஸோ யார் டேக்ஸ்க்கு உள்ளே வராங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசசிக்கான டெஃபினேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன். என்னப்பா பர்சன்? நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எல்லா பர்சனுமே வந்து அசசி ஆக முடியாது அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்போது எல்லா அசசியுமே பர்சன் ஆக முடியுமா கேட்டால் எஸ், அப்சல்யூட்லி எஸ். அப்போது இப்போ பர்சன்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்க்க போகிறோம். ஒரு 7 பர்சன்ஸ் இருக்காங்க. யாருப்பா இந்த 7 பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ இண்டிவிஜுவல், HUF, company, firm, AOP. AOP is license AOP is license association of person. And then BOI. BOI is license body of individual. Association of persons அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பர்சன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி இல்லை வேறு எதனா ஃபேர்மே வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்னா ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான். அதாவது நான் ஒரு பர்சனாக இருக்கேன், நான் மட்டும்தான் அது கூட போய் மெம்பர் ஆக முடியும். இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஃபேர்ம் இருக்குது, இல்லை LLP இருக்குது அப்படின்னா அவங்களாம் போய் அதில் மெம்பர் ஆக முடியுமான்னு கேட்டால் மெம்பர் ஆக முடியாது. ஸோ இட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் BOI அண்ட் தென் AOP. AOP யார் வேணால் மெம்பர் ஆகிக்கலாம். BOI யார் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆக முடியும். அண்ட் தென் லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் தென் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ் நாட் ஃபாலோயிங் வித்தின் எனி ப்ரிசீடிங் கேட்டகரிஸ். அதாவது இந்த 6 கேட்டகரியிலையும் எவன் விழுகலையோ அவன் 7வது கேட்டகரியில் விழுவான். ஸோ இது உங்களுக்கு ஒரு 1 மார்க்கில் வரலாம். எத்தனை பர்சன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. 7 பர்சன்ஸ். ஸோ அந்த 7 பர்சன்ஸ் இவங்க தான். இண்டிவிஜுவல் யாருன்னு உங்களுக்கே தெரியும். HUF இஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஃபேர்ம் இஸ் அ பார்ட்னர்ஷிப், LLP எக்ஸெட்ரா. கம்பெனி இஸ் அ ஜென்ரல் ஷேர் ஹோல்டிங், வாங்குறது வெளியே இருந்து வாங்கி கம்பெனி ரன் பண்ணுறது என்ன விஷயம் கம்பெனி உங்களுக்கு தெரியும். அந்த AOP BOI பற்றி பார்த்தாச்சு. ஸோ இது 6ல் யார் விழுகலையோ வேறு எதனா ஜுடிஷியல் பர்சன்ஸ் யாரா இருக்காங்க, ஜுடிஷியல் பர்சன்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க 7th கேட்டகரியில் விழுந்துருவாங்க. ஸோ பர்சன்ஸ் ஆர் 7. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்கள் புக்கில் ஒரு கோத்ரூ கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமான அளவு. ஸோ அதுக்கு அடுத்து
என்னப்பா இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த இன்கம் வந்து என்னென்ன வகையில் இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து. ஸோ இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஷாக இருக்கலாம், மணி வந்து கேஷாக கொடுக்கலாம், அண்ட் தென் கைண்டாக கொடுக்கலாம். சரி, கேஷாக கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கேஷாக வாங்கியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம டேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கைண்டாக கொடுத்துருந்தா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கைண்டாக எந்த பொருளை கொடுத்துருக்கீங்கோ அந்த பொருளோட மார்க்கெட் வேல்யூ என்ன, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. நீங்கள் லேண்ட் எதனா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்டுக்கு எப்பவுமே SDV, அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுப்போம். இதுவே வேறு எதனா பொருளாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. வரக்கூடிய செஷன்ஸில் வந்து நம்ம இதை பற்றி பார்த்துட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கேஷாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பணமாக இவ்வளோ கொடுத்துருக்கான், இவ்வளோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதுவே கைண்டாக கொடுத்துருக்கான் அப்படின்னா ஓகே இதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்றத செக் பண்ணி ஓகே அந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்க்கான கேஷோ கைண்டோ ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான இன்கம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது. அண்ட் தென் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து இர்ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது என்ன கேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா salaries, கேபிட்டல் கெயின் இந்த மெத்தடில் வருது அப்படின்னா அது இர்ரெலவெண்ட். ஒன்றும் பயப்படாதீங்க, போகக்கூடிய கிளாஸஸில் பார்ப்போம். அண்ட் தென் ரெலவெண்ட் அப்படின்னும் போது என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PGBP, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அண்ட் தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இது போத்துலையுமே அக்ரூவல் பேசிஸ்லையும் போட்டுக்கலாம், கேஷ் பேசிஸ்லேயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அக்ரூவல் பேசிஸ் கேஷ் பேசிஸ்னா என்னன்னு தெரியல, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அக்ரூவல் பேசிஸ் அப்படின்னா போத் கேஷ் அண்ட் கிரெடிட். ஓகேங்களா? ஸோ மற்ற அது இன்னொரு பேசிஸ்னா கேஷ் பேசிஸ். ஸோ இந்த ரெண்டு பேசிஸ்லேயும் வருது அப்படின்னா இட்ஸ் ரெலவெண்ட். அப்போ அதுக்கு 2 ஹெட், PGBP, IFOS. இதுவே இர்ரெலவெண்ட் அப்படின்னா அதுக்கு 2 ஹெட், salary, கேபிட்டல் கெயின். ஓகேங்களா? ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், இது அந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. அண்ட் தென் நோஷனல் இன்கமுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணணுமா? தேர் இஸ் டிபார்ட்மெண்ட் A அண்ட் டிபார்ட்மெண்ட் B. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் A இந்த டிபார்ட்மெண்ட் B எதுக்கு அண்டரில் வருதுன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அண்டரில் வருது. அதாவது ஒரு கம்பெனி அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த A டிபார்ட்மெண்ட்லேருந்து B டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அப்படின்னா இப்போ இது ஒரு இன்கமா A டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கேருந்து B டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்து வாங்குறது ஒரு இன்கமான்னு கேட்டால் நெவர், நோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கமாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். யார் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்? நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே நடக்கிற இன்டர் ட்ரான்ஸ்ஃபருக்காக வரக்கூடிய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸ் லைபிலிட்டின்னு கேட்டால் கிடையாது. தட்ஸ் கால்ட் அஸ் நோஷனல் இன்கம். ஸோ இந்த மாதிரி இன்கம் நம்ம டேக்ஸ் பே பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நெவர். நம்ம எப்போ வந்து மொத்தமாக அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக சேல் பண்ணுதோ அப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டேக்ஸை வந்து பே பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி, பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம், டெம்பரரியாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம். அண்ட் தென் கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட். சரிப்பா, இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேபிட்டலாகவும் இருக்கலாம், ரெவன்யூவாகவும் இருக்கலாம். என்னப்பா கேபிட்டல், என்னப்பா ரெவன்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும் 1 இயர்க்கு மேலே இருந்தால் அது கேபிட்டல், ரெகுலராக அது வந்து ரைஸ் ஆகிடுச்சுன்னா ரெவன்யூ அப்படின்றது ஒரு மேஜராக ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். ஸோ கேபிட்டல் ரெசிப்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் எதனா கொடுத்துருக்க வரைக்கும் அதை நம்ம வந்து டேக்ஸ் பண்ணணும். அதாவது ப்ரொவிஷன் எதனா இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க கேபிட்டல் ரெசிப்ட்க்கு. ஓகே, இது நீங்கள் வந்து டேக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு லா படி எதனா கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இதுவே ரெவன்யூ ரெசிப்டாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலி இட்ஸ் டாக்ஸபிள் தான். ஓகேங்களா? ஸோ ரெவன்யூ ரெசிப்ட் ஜென்ரலி டாக்ஸபிள். இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னா ப்ரொவிஷன் எதனா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் ரெசிப்ட்க்கு நீங்கள் டேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா போடணும். மற்றபடி டேக்ஸ் போடணும்னு கேட்டால் வேண்டாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இன்கமுக்கு மட்டும் தான் நம்ம டேக்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இப்போ லாஸ் எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதும் லாஸ் ஆல்சோ இஸ் கன்சிடர் அஸ் நெகட்டிவ் இன்கம். ஸோ அந்த வருஷத்துக்கு தான் உங்களுக்கு லாஸ் நடந்திருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் ப்ராஃபிட் வரும் இல்லையா, அந்த ப்ராஃபிட்டில் இதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ லாஸ் ஆல்சோ இஸ் ஏ நெகட்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம டேக்ஸில் வந்து காட்டணும். ஓகேங்களா? லாஸை மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாது. லாஸ் ஆல்சோ இஸ் ஏ நெகட்டிவ் இன்கம் அப்படின்னு நீங்கள் காட்டணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லம்சமாக எதனா இருக்குது அப்படின்னா தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் ரிசர்வ் இன் லம்சம் ஆர் இன் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். லம்சமாக எதனா வாங்கியிருந்தாலுமே இட்ஸ் ஆல்சோ ட்ரீட்மெண்ட் ஆஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேங்களா? அதுவுமே ரெவன்யூ ரெசிப்டாக கன்சிடர் பண்ணி நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுவோம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரி பர்சன் இருக்கார், அவரோட மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வச்சுக்கோங்களேன். இப்போது 1 இயர்க்கு எவ்வளோ ஆகுது? 1,20,000. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சேலரி பர்சனுக்கு மந்த்லி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்ட ஏதோ சம்திங் சேலரி இல்லை, நான் உங்களுக்கு 1 வருஷமாக சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய இயரில் வந்து மொத்தமாக லம்சமாக ஒரு 1,20,000 கொடுத்துட்றாங்க. இந்த சமயத்தில் இதை நீங்கள் கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவீங்களா இல்லை ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லுவீங்களா? இட்ஸ் ட்ரீட்டட் ஆஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேங்களா? பிகாஸ் இஸ் அ சேலரி எம்ப்ளாயி. அவர் மாதம் வாங்கியிருந்தால் 10,000 தான் வாங்கியிருப்பார்.
12 மாதம் அப்படின்றதுனால 1,20,000 மொத்தமாக வாங்கிட்டாரு அப்படின்றது காரணத்துக்காக அது கேபிட்டல் நீங்கள் மென்ஷன் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ரெவன்யூ ரெசிப்டா கேபிட்டல் ரெசிப்டா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அதுக்கடுத்து டபுள் டாக்ஸேஷன் போட முடியுமான்னு கேட்டால் டபுள் டாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பின்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்ஸ் போடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பின்மணி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்மணிகள் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா பெண்மணிகள் பின்மணி வாங்கினாங்க அப்படின்னா அது இன்கம்க்கு வந்து டாக்ஸபிளாக கேட்டால் கிடையாது. இட்ஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேங்களா? ஸோ பின்மணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்து அவார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட் அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும், அதுக்காக எதனா ஒரு அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட்ஸ் taxable. இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு வேறு ப்ரொவிஷன், அந்த ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு எவ்வளோ எக்ஸம்ப்டட்னு பார்ப்போம். அதாவது ஓகே இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா, இதில் நீங்கள் இவ்வளோ பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பான். ஸோ அந்த ப்ரொவிஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பண்ணுவீங்க. இதே ப்ரொஃபஷனலாக இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா, பிஜிபிபின்னு ஒரு ஹெட் சொன்னேன், ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், அந்த ஹெட் கீழே வந்து நம்ம டாக்ஸபிள் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்கம் செக்ஷன் 224. இந்த இன்கம் செக்ஷன் 224ல் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கேஷ் யூசர்ஸ் கைண்டு, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், நோஷனல் இன்கம்னா என்ன, அது என்ன சோர்ஸாக இருக்கலாம், கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, அதுக்கு எப்படி டாக்ஸ் பண்ணுவோம், லம்சமாக ரிசீவ் பண்ணியிருந்தா என்ன, சம்திங் டபுள் டாக்ஸேஷன் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்கம் செக்ஷன் 224ல் வந்து கொடுத்துருப்பான். ஓகேவா?